இவர் மட்டும் அன்னைக்கு யோசிக்காம முடிவெட்டு இருந்தானா இன்னைக்கு வேர்ல்டு மேப்பே மாறி இருந்திருக்கும். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. 1983 யூஎஸ்க்கும் சோவியத் கவர்மெண்ட்க்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் நடந்துருந்துச்சு. அந்த ரெண்டு பேரும் அவங்களோட மிசைல்ஸோட ரெடியா இருந்தாங்க. அப்போ ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோன்ற இவரு சோவியத் யூனியனோட மிசைல் வார்னிங் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவரோட வேலை யூஎஸ்ல இருந்து ஏதாவது மிசைல் வந்தா அதை சேட்டலைட் மூலமா டிடெக்ட் பண்ணி இவரோட சுப்பீரியர்ஸ் கிட்ட சொல்லணும். ஒரு நாள் மிட் நைட்ல திடீர்னு யூஎஸோட 5 மிசைல் லான்ச் ஆயிருக்குன்னு கம்ப்யூட்டருக்கு ரிப்போர்ட் வருது. பெட்ரோவோட புரோட்டோகால் படி இதை இமீடியட்டா சுப்பீரியர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். சப்போஸ் அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபுல் ஸ்கேல் நியூக்ளியர் வார் நடந்திருக்கும். அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்னு நம்மளால ப்ரெடிக்டே பண்ணியிருக்க முடியாது. ஆனா பெட்ரோ ஃபியூ மினிட்ஸ் யோசிக்கிறாரு, எதுக்காக அமெரிக்கா வெறும் 5 மிசைல்ஸ் மட்டும் லான்ச் பண்ணணும்? அவங்க நினைச்சிருந்தா 100-150 லான்ச் பண்ணிக்கலாமே. இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு அவரோட கமாண்டோஸ் கிட்ட இது ஒரு ஃபால்ஸ் அலாமா கூட இருக்கலாமேன்னு சொல்றாரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஒரு மிசைலும் சோவியன்குள்ள வரல. அதுக்கப்புறம் தான் அது ரொம்பவும் ரேரா நடக்கிற ஒரு டெக்னிக்கல் எரர்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் சோவியன் கவர்மெண்ட்டும் இது வெளியே தெரிஞ்சா அவங்களுக்கு தான் வீக்னஸ்னு ரொம்ப நாளாவே இதை சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. தென் இந்த கோல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது பப்ளிக்கா தெரிய வருது. பெட்ரோவோட இந்த ஜட்மெண்ட் அண்ட் கரேஜ்காக இவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஹானர் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவர் மட்டும் யோசிக்காம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.